சிவமலரம்மா என்ன சொன்னாங்களே. சரி, சிவா திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல திருவருளை இறைஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமுகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்படிச்செம்மல் கோமலையா அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மிக அருமையாக மணிவாசக பெருமானின் பிடித்த பட்டத்தை விண்ணப்பித்த நம்முடைய மருத்துவரையா அவர்களை வணங்கி வருகிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார் நம்முடைய மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளர் திருவாளர் செல்வமுறை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியிலே பெருவாரியாக பங்கு பெற்று இருக்கிற அனைத்து நண்பர்களையும், மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய நண்பர்கள், ஓமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை சார்ந்த நண்பர்கள், இடைமருதீசன் சாத்திர குழுவை சார்ந்த நண்பர்கள் ஆகிய அனைவருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனையை நாம் தொடர்ந்து சிந்திப்போமாக. தொடர்ந்து பாருங்கள், நம்முடைய திருத்தொண்டர் புராண சிந்தனை இலைமலிந்த சருக்கத்தினுடைய 5வது நாயன்மாராக விளங்குகிற மானக்கஞ்சார நாயனாரை பற்றிய தொடர்ந்த செய்தியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மானக்கஞ்சார நாயனார் என்பவர் இன்று ஆனந்த தாண்டவபுரம் என்று வழங்குகிற கஞ்சாரூர் என்னும் திருத்தலத்திலே அவதரித்தவர். அது நல்ல வளமான நீர்வளமும் நிறவளமும் நிரம்பிய சோழ நாட்டு பொன்னி திருநாட்டு நல்லூர். அங்கே அவருக்கு சில நாட்கள் மகப்பேர் இல்லாமல் இருக்க பெருமானை அவர் வேண்ட பெருமானுடைய திருவருளாலே அந்த நாயன்மாருடைய அல்லது மானக்கஞ்சார நாயனாருடைய மழைக்குதவும் பெருங்கற்பின் மனைவியார் அணைக்களத்தியார் தம்பால் இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார் என்று அவருக்கு பெருமானுடைய அருளாலே ஒரு பெண்மகவு பிறந்தது. அந்த மகிழ்ச்சியினாலே அவர் அந்த மூதூர் களிசிறக்கவும் அடியாரெல்லாம் மகிழவும் கரந்தலை நின்றவர்க்கெல்லாம் அளவில் செல்வத்து அருள் பெருக்கி அந்த பெண்குடி போன்றவராகிய தன்னுடைய குழந்தையை வளர்க்கின்றார். அது காப்பணியும் இளம் குழவி பருவத்தை கடந்தது. மெல்ல மெல்ல தளர்நடை பருவம் வந்தது. அதன் பிறகு 2 ஆண்டின் மேல் 3 ஆண்டு வரை மெல்ல மெல்ல வளர்ந்து அந்த பெண்ணமுதம் போல்வாளாகிய மகவு கடலாடுதல், பந்தாடுதல், அம்மானை ஆடுதல், அதற்கு முன்னாய சிற்றில் இழைத்தல் முதலான அந்த இளம்பருவத்துக்குரிய இனிய விளையாடல்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த பெண்ணினுடைய வளர்ச்சியை சொல்கிற பொழுது 14வது பாடலில், அதுதான் நாம் சென்ற வாரத்தில் நிறைவாக பார்த்த பாடல் எண் 14, புனை மலர் மென் கரங்களினால் போற்றிய தாதியர் நடுவன் மனையகத்து மணிமுன்றில் மணல் சிற்றில் இழைத்து மணி கனை குரல் நூபுறம் அலைய கடல் முதலா பயின்று முளை நனை முகம் செய் முதல் பருவம் நன்னினார் அப்பெண்ணமுதம் என்று அந்த அமுதம் போல்வாளாகிய பெண்மகவு வேதை பருவத்தினுடைய நிறைவு பகுதியை எய்தினாள் என்று இந்த பாடல்ல நிறைவு செய்கிறார். அடுத்து இந்த பேதை பருவம் தாண்டி வெதும்பை பருவம், மங்கை பருவம், மடந்தை பருவம் என்றெல்லாம் வர இருக்கிறது. அந்த நிலையில் இன்றைய பாடல் பகுதி 15வது பாடல். 14வது பாடலிலே அந்த பெண்ணினுடைய விளையாடல்களை எல்லாம் சொன்னார். எப்படி
அந்த பெண்ணமுதம் போல்வாளாகிய பெண் போற்றிய தாதியர் நடுவன், தன்னை போற்றி பாதுகாக்கின்ற பணிப்பெண்கள், தாதி பெண்கள், செவிலித்தாயர்களுக்கு இடையிலே வீட்டின் முற்றத்திலே தன்னுடைய அழகான கைகளினாலே, மலர் போன்ற மெல்லிய கைகளினாலே சிற்றிலடைத்து விளையாடினார். தன்னுடைய காலில் அணிந்திருக்கிற ஒலிக்கின்ற உள்ளீடு பலர் கற்கள் நிறைந்த சிலம்புகள் அசையுமாறு, ஒலி எழுப்புமாறு கடல் விளையாடினார், கடற்சிக்காய் விளையாடினார், பந்தாடினார், அம்மானை ஆடினார். இவ்வாறெல்லாம் விளையாடி வளர்கின்ற அந்த பெண்ணிற்கு அரும்புகள் போல நனைமுகம் செய் முதல் பருவம் நன்னினார் என்று அந்த பெண் மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து மங்கை பருவத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறாள் என்ற செய்தியை முலை நனைமுகம் செய் முதல் பருவம் நன்னினாள் என்றார். மார்பகங்கள் தோன்றுகிற அரும்பு போல மார்பகங்கள் தோன்றுகிற முதல் பருவத்தை அந்த பெண் நன்னினாள் என்பது 14வது பாடல். அடுத்து இன்றைய பாடல் பகுதி 15வது பாடல். உரு கவின் மெய் புறம்பொலிய, உரு கவின் மெய் புறம்பொலிய ஒளி நுசுப்பை முலை வருத்த முறுவல் புறமகலாத முகிழ் முத்த நகையென்னும் நறுமுகை மென்கொடி மருங்குல் நளிர் சுழல் தளிர் செங்கை மறுவில் குல கொழுந்தேனுக்கு மனப்பருவம் வந்தனைய என்று அந்த பெண்ணுடைய வளர்ச்சியை மிக வேகமாக கொண்டு வருகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார். அந்த பெண் குழந்தை மனப்பருவத்தை எய்தியது. அக்காலத்திலே மனப்பருவம் என்பது 12 ஆண்டுகள். பெண் குழந்தையாக இருந்தால் 12 ஆண்டுகளும், ஆணாக இருந்தால் 16 ஆண்டுகளும் மனப்பருவம் என்பது நம்முடைய பண்டை தமிழர் வாழ்வியலாக இருந்ததை இலக்கியங்கள் வாயிலாக நாம் அறிகிறோம். இப்பொழுது இந்த பெண் அமுதம் எப்படி வளர்கிறாள்? உரு கவின் மெய் புறம்பொலிய, மெய் புறம்பொலிய, மெய் என்றால் உடம்பு, உடம்பின் புறத்தே எல்லாம் உரு கவின் மிக்க அழகானது, பொருந்துகிற அழகானது, என்னென்ன உறுப்புகள் என்னென்ன அழகில் தோன்ற வேண்டுமோ அப்படி. அதாவது நம்முடைய உடற்கூற்று வல்லார்களும் மேலும் இந்த சாமுத்திரிகா லட்சணம் என்று வடமொழியிலே சொல்வார்களே, அவர்களும் சொல்லுகின்ற அந்த இலக்கணங்கள் எல்லாம் பொருந்த அந்த பெண் எல்லா உறுப்பு நலன்களோடும் வளர்ந்தாள் என்பதை குறிப்பிடுகிற பொழுது, உரு கவின், கவின் என்றால் அழகு என்பது பொருள். உறுதல் என்றால் சேர்தல், அடைதல், பொருந்துதல் என்றெல்லாம் பொருள். ஆக உரு கவின் என்றால் அந்த பெண்ணிற்கு பொருந்த வேண்டிய அழகெல்லாம், சேர வேண்டிய அடைய வேண்டிய அழகெல்லாம், அந்த வயதிற்கு எந்த அழகுகள் எந்த உறுப்புகள் எந்த அளவில் எந்த அழகில் இருக்க வேண்டுமோ அவ்வாறு புறம்பொலிய, அந்த பெண்ணினுடைய புறத்தே விளங்கி தோன்ற ஒளி நுசுப்பை முலை வருத்த. ஒளி நுசுப்பு என்பது, நுசுப்பு என்றால் இடை, இடைக்கு என்ன ஒளி என்றால் அந்த இடையை சொல்லுகிற பொழுது இலக்கியங்களிலே மின்னலை போன்ற இடை என்பார்கள். எனவே ஒளி என்பது மின்னலுக்கு ஆகி மின்னலை போன்ற இடை என்று நாம் கொள்ள வேண்டும். ஒளி நுசுப்பை, அந்த மின்னலை போன்ற மெல்லிய இடையை முலை வருத்த, மார்பகங்களுடைய சுமை தாங்காமல் அந்த இடை வருந்துகிறதா. எப்பொழுதும் இடை மென்மையாகவும் மார்பகங்கள் வருத்தம் இருக்கிறது இயல்பு. அதனாலே அந்த பெண்ணினுடைய மார்பகங்களானது அந்த பெண்ணினுடைய இடையை வருந்த செய்தது என்று சொல்கிறார். நம்முடைய திருக்கைலாய ஞான உலா என்று 11ஆம் திருமுறையிலே துவக்கப்பட்ட ஒரு அருமையான நூல் இருக்கிறது. அந்த திருக்கைலாய ஞான உலாவை பாடியவர் சேரமான் பெருமாள் நாயனார், களரி தறிவார். அந்த நூல் அரங்கேற்றப்பட்ட இடம் திருக்கைலையில். பெருமானுக்கு முன்பாக அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். உலாப்புறம் பாடி வந்தேன், அருளுங்கள், நான் பாடுகிறேன் என்று வேண்டிக் கொள்ள பெருமானும் அருள்கிறார். அப்பொழுது அந்த திரு ஆதி உலா அல்லது திரு கைலாய ஞான உலா என்று சொல்லப்படுகிற அந்த நூலை
கையிலே விண்ணப்பம் செய்கிறார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார். அதுல அந்த 7 பருவத்து பெண்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு இடத்துல இடையையும் மார்பையும் அவர் குறிப்பிட்டு ஒரு குறளை 2 குறட்பாக்களை எடுத்தாளுகிறார். இதில் என்ன சிறப்பு என்றால், திருக்கைலாய ஞான உலா என்பது கைலையிலே பாடப்பட்ட ஒரு நூல். அவர் உலாப்புறம் பாடி போனார். அது முதலில் அரங்கேறிய இடம் பெருமானுக்கு முன்னாலே கைலையிலே. அந்த கைலையிலே அரங்கேற்றப்பட்ட நூலில் அவர் 2 குறட்பாக்களை வைத்து பாடியிருக்கிறார். எனவே 2 குறட்பாக்கள் பெருமானுடைய செவியில் படுமாறு சேரமான் பெருமாள் நாயனாராலே பாடப்பட்டிருக்கிறது. அந்த 2 குறட்பாக்கள் என்ன என்றால், ஒன்று கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள என்ற ஒரு பாடலும், இன்னொரு பாடல் தான் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதிக்கு தேவையான பாடம். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு என்ற ஒரு குறட்பாவும் திருக்கைலாய ஞான உலாவிலே இடம்பெற்றிருக்கிறது. இல்லார் என்பது இடையையும், செல்வர் என்பது மார்பகத்தையும் குறிக்கிறது போல அவர் பாடியிருக்கிறார் திருவள்ளுவர். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என்றால், இடை இருக்கிறதோ இல்லையோ என்று ஐயப்படுகிற அளவுக்கு இருக்கின்ற அந்த இடைக்கு ஒரு பெரிய அணிகலன்கள் எல்லாம் யாரும் புறத்தே தோன்றுகிறது போல அணிவிப்பதில்லை. ஆனால் செல்வர் போல் விளங்குகிற மார்பகங்களுக்கு நிரம்ப அணிகலன்கள் எல்லாம் அணிவிப்பார்கள். அதனால என்ன சொல்கிறார், இல்லாரை எல்லாரும் எள்ளுவராம். இந்த இயற்கையில உலகத்துல பொருள் இல்லாதவர்களை எல்லாரும் இழந்து உரைப்பார்கள், செல்வம் உள்ளவர்களை எல்லாரும் போற்றுவார்கள் என்ற பொதுப்பொருளை வைத்து அங்கே அந்த பாடலை பாடியிருக்கிறார் திருவள்ளுவர். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். இப்ப இடைக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லை. காரணம் என்ன என்றால், இருக்கிறதோ இல்லையோ என்று ஐயப்பாடோடு கம்பராமாயணத்துல மிக அருமையான அந்த இடை கோமைகள்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் ஒரு நேரமாகும். எனவே இருக்கிறதோ இல்லையோ என்று ஐயப்படுகிற அளவுக்கு தோன்றுகிற அந்த இல்லார ஆகிய இடையினை எல்லாரும் வெல்லுவார்கள். எந்த அணிகலன்களை அணிவிக்க மாட்டார்கள் பெரிதாக புறத்தை தோன்றுகிற வகையில். ஆனால் செல்வரை என்றால் வளமான வாழ்கின்ற செல்வர்களை எல்லாரும் சிறப்பு செய்வது போல பெரியவர்களை இகழ்வார்கள், செல்வர்களை புகழ்வார்கள். அதுபோல இங்கே வளமாக தோன்றுகிற மாணவர்களுக்கு நிரம்ப அணிகலன்களை எல்லாம் அணிவித்து அதை சிறப்பு செய்கிறார்கள் என்னும் பொருளிலே இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு என்னும் திருக்குறளை வைத்து திருக்கைலாய ஞான உலாவில் பாடியிருப்பார். அப்போ இந்த ஒளி நுசுப்பு என்றால் மென்மையான இடை. ஒளி என்பது இடைக்கு எதுவும் இல்லை என்றாலும் அது மின்னலை போன்ற ஒளி என்பது ஆகு பேராய் மின்னலை உணர்த்தி மின்னலை போன்ற இடை. அந்த மின்னலை போன்ற இடையினை எது வருத்துகிறது என்றால், அந்த பெண் உரு கவின் மெய் புறம்பொலிய என்று எல்லா உறுப்புகளும் அழகோடு வளர்ந்தன என்று சொல்கிறார்கள். அந்த வகையிலே அந்த அம்மையாருடைய மார்பகங்கள் தனபாரங்கள் வருத்துதான். ஒளி நுசுப்பை முளை வருத்த முறுவல் புறம் அகலாத முகிழ்முத்த நகை. நகை அந்த பெண்ணினுடைய சிரிப்பு எப்படி இருக்கிறது? நகை என்றால் இங்கே சிரிப்பு என்பது பொருள். அது புன்முறுவல். அதான் முறுவல் புறம் அகலாத. அதை எப்படி நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால், முறுவல் புறம் அகலாத நகை என்றும் முகிழ்முத்த நகை என்றும் 2 வகையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். நகை என்றதை கொண்டு போய் முறுவல் புறம் அகலாத நகை என்றும் முகிழ்முத்த நகை என்றும் 2 இடத்திலும் நகைக்கு முன்னாலே இதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அங்கே எண்ணுண்மைகள் தொக்கு இருக்கின்றன, உள்ளே மறைந்திருக்கிறது. முறுவல் என்றால் புன்முறுவல். அந்த புன்முறுவல் புறமகலாத, அதாவது மெல்ல சிரிக்கிறது தான் இயற்கையை தவிர வாய்விட்டு சிரிக்கின்ற மரபு மகளிரிடம் இருக்காது. அதான் முறுவல் புறமகலாத நகை. அந்த பெண்ணினுடைய புன்முறுவலானது புறத்தே வெளியே வேகமாக ஒலியோடு தோன்றாத அளவுக்கு மெல்ல சிரிக்கின்ற நகை. அதான் புன்முறுவல். முறுவல் புறமகலாத நகை. அப்போ முகிழ் முத்த நகை, முகிழ் போன்ற மொட்டு போன்ற
முத்து போன்ற பற்களை உடைய சிரிப்பு. இது அந்த இரண்டாவது வகையான ஓமை. முதல்ல ஒளி நுசுப்பை முலை வருத்த முறுவல் புறம் அகலாத முகிழ் முத்த முலை நகை என்னும் நறுமுகை. நறுமுகை என்றால் மொட்டு, நல்ல மனம் வீசுகிற முல்லை மொட்டு போன்ற பற்கள் விளங்க. வெண்கொடி மருங்குல். மருங்குல் என்றால் இடை. அங்க முதல்ல ஒளி நுசுப்பு என்றால் இங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் கொடி நுசுப்பு என்றால் கொடி போன்ற பூங்கொடி போன்ற இடை. இடை நளிர் சுருள், நல்ல குளிர்ச்சியான கூந்தல், கருங்கூந்தல், நளிர் சுருள். தளிர்ச்செங்கை. தளிர்ச்செங்கை அழகிய மாந்தளிர் போன்ற சிவந்த கைகள். இப்படி அந்த எல்லா உறுப்பினர்களும் வாய்க்கப்பெற்ற மறுவில் குலக்கொழுந்தினுக்கு, மறுவில் குலக்கொழுந்தினுக்கு குற்றம் ஏதும் இல்லாத நற்குலத்திலே வேளாங்குலத்திலே தோன்றிய அந்த குலத்தில் தோன்றிய கொழுந்து போல்வாளுக்கு. கொழுந்து என்பது இளமையை குறிப்பது. செடியில் இருக்கிற தளிர்களிலே இலைகளிலே நாம் கொழுந்து என்று சொன்னால் ரொம்ப இளமையானது என்பது பொருள். அதுபோல இந்த குலக்கொழுந்து, இந்த பெண் பெண்ணமுதம் போல்வாளாகியவள் அந்த குற்றமே இல்லாத குலம், மறுவில் குலம் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் வேளாண் குலம் பிறருக்கு உதவி செய்கிற குலமே தவிர குற்றம் ஏதும் செய்கின்ற குலம் இல்லை. அப்படிப்பட்ட மறு இல் குல கொழுந்தினுக்கு மணப்பருவம் வந்தணைய. மணப்பருவம் என்பது 12 ஆண்டுகள். இலக்கியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆடவருக்கு 16 ஆண்டுகளும் பெண்ணிற்கு 12 ஆண்டுகளும். அதனாலதான் களவியல்ல என்ன சொல்லுவாங்க, களவியலுக்குரிய காலமே 2 மாதங்கள் தான். அந்த 2 மாதங்கள் எப்பொழுது தொடங்கும் என்றால், ஒரு பெண்ணுக்கு 11 ஆட்டை 10 திங்களும் புக்க தலைமகளும் 15 ஆட்டை 10 திங்கள் புக்க தலைமானுக்கும் இடையே அந்த காட்சி, ஐயம், தெளிவு, உணர்ச்சி என்ற அந்த அகப்பொருள் துறைகளை எல்லாம் வைத்து பாடுவார்கள். ஆக களவியற்குரிய காலம் 2 திங்கள் தான். ஏனென்றால் அந்த 11 திங்கள், 11 ஆண்டு 10 திங்கள் பெண்ணுக்கு, 15 ஆண்டு 10 திங்கள் ஆணுக்கு. அப்போ 2 மாதம் களவியல் காலம். அந்த களவியல் காலம் முடிந்த உடனே அவர்கள் கற்பு வாழ்க்கைக்கு திருமணம் புரிந்து கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதனாலே நம்முடைய இலக்கியங்கள் அவ்வாறு சொல்லுகின்றன. நம்முடைய இலக்கியங்கள் எல்லாவற்றிலும் பெண்களுக்குரிய திருமண பருவம் 12 ஆண்டுகள், 16 ஆண்டுகள் ஆண்களுக்கு. நம்முடைய பெரிய புராணத்திலே பல இடங்கள்லையும் பார்க்கவும் இருக்கிறோம். சிலப்பதிகாரத்துல கண்ணகியை பற்றி சொல்லுகிற பொழுது, ஈகைவான் கொடியன்னாள் 16 ஆண்டு அகவையாள் என்பார். போதிலார் திருவினாள் போருடை வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறமிவள் தரமென்றும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலாள் பெயர் மன்னும் கண்ணகி என்பாள் மன்னோன் சொல்லிட்டு அவளை சொல்லுகிற பொழுது ஈகைவான் கொடியன்னாள், பொற்கொடி போன்றவள். ஈகைன்னா பொண்ணுன்னு அர்த்தம். ஈகைவான் கொடியன்னாள், பொற்கொடி போன்றவள் 16 ஆண்டு அகவையாள். 16 ஆண்டு என்பது 12 ஆண்டுகள். அது போல கோவலன் சொல்லுகிற போது 18 அகவையான் என்று மகளிர் ஆயத்து போராட்டி கண்டேத்தும் செவ்வேள் என்று புகழ்கின்ற அந்த கோவலனை 18 அகவையான் என்று அறிமுகப்படுத்துவார். அப்போ அந்த 2 பேருக்கும் திருமணம் புரிகின்றார்கள் என்ற செய்தி சிலப்பதிகாரத்துல நண்பர்கள் அறிந்திருப்பீர்கள். அதுபோல இங்கேயும் அந்த பெண்ணுக்கு மணப்பருவம் வந்து அணைய 12 ஆண்டுகள் வந்து நெருங்கிற்று. இப்போ இந்த பாடல்ல ஒரு நயத்தை திருக்கோவையார் வழி நாம் சிந்திக்கலாம். திருக்கோவையார்ல முதல் பாடலே உங்களுக்கு தெரியும். திருவளர் தாமரை சீர்வளர் காவிகள் ஈசர் தில்லை உருவளர் பூங்குமிழ் கோங்குமை காந்தல் கொண்டோங்கு தெய்வ மறுவளர் மாலையோர் வள்ளியின் ஓங்கி ஒல்கி அன நடை வாய்ந்து உருவளர் காமந்தன் வென்றிக் கொடி போன்று ஒளிர்கின்றதே என்பது அந்த முதற் பாடல். அது காட்சி என்னும் துறையை சார்ந்தது. அதற்கு பேராசிரியர் உரை எழுதுகிற பொழுது,
எல்லா உறுப்புகளுக்கும் ஓமை சொல்லி வந்தவர் மார்பகங்களுக்கு மட்டும் மணிவாசக பெருமான் ஓமை சொல்லவில்லை. பாத்தீங்கன்னா தெரியும், திருவளர் தாமரை என்ன அர்த்தம்? தாமரை போன்ற முகம். இப்ப தாமரைன்னு சொல்லாம திருவளர் தாமரை என்று தாமரைக்கு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறார். காவிகள் என்றால் நீலோற்பல மலர்கள், குவளை மலர்கள். அதை காவிகள் என்று சொல்லாமல் சீர்வளர் காவிகள் என்று சொன்னார். தாமரைக்கு திருவளர் தாமரை, காவிகளுக்கு சீர்வளர் காவிகள். குருவளர் பூங்குமிழ், மூக்கு எப்படி இருக்குது? குமிழம் போன்று இருக்கிறதா, குமிழம் பூ போல் இருக்கிறது. அது குருவளர் என்றார். நல்ல நிறத்தோடு வளர்கின்ற, காட்சியளிக்கின்ற குமிழம்பூ போன்ற மூக்கு. அப்புறம் கையை சொல்கிற பொழுது பைங்காந்தள், பசுமையான காந்தள் மலர் போன்ற கை. காந்தளுக்கு பசுமை சொல்றாரு. இப்படி எல்லாவற்றுக்கும் உவமை சொல்லி வந்தவர் மார்பகத்தை சொல்கிற பொழுது கோங்கு என்று அந்த கோங்க மலருக்கு எந்த அடைமொழியாவும் சொல்லல. மறுபடியும் பாருங்க, தாமரைக்கு திருவளர், காவிகளுக்கு சீர்வளர், இன்னும் எல்லாவற்றுக்கும் பின்னாடி வருது. பூங்குமிழுக்கு குருவளர், கைக்கு பைங்காந்தள் என்றெல்லாம் ஒவ்வொரு மலருக்கும் அடைமொழி சொல்லி வந்த மணிவாசக பெருமான் கோங்க மலர் போன்ற மார்பகம் என்கிற பொழுது கோங்க மலருக்கு எந்த அடைமொழியும் தரவில்லை. இங்கேயும் பாருங்க, நம்முடைய தெய்வ சேக்கிழாரும் அந்த முன்னோர் மொழி பொருளை அப்படியே போற்றுகிற தன்மையில் உருகவின் மெய் புறம்பொலிய ஒளி நுசுப்பு என்றார். நுசுப்பை சொல்லுகிற பொழுது, இடையை சொல்லுகிற பொழுது மின்னலை போல இடைக்கு அடைமொழி வந்திருக்கிறது. நகை எப்படி இருக்கிறது? முல்லை அரும்பு போல இருக்கிறது. எங்க வருது? முறுவல் புறம் அகலாத முகிழ் முத்தம், உழுந்த முகிழ் போன்ற முத்து போலவும், அடுத்த பின்னாடி நகை அந்த நறுமுகை, நல்ல மனம் வீசுகிற மொட்டை போலவும் பற்கள், கொடி போன்ற இடை, கொடி மருங்குல், மென் கொடி மருங்குல், நளிர் சுருள், குளிர்ந்த கூந்தல், கருங்கூந்தல், தளிர் செங்கை, அந்தளிர் செங்கை, மாந்தளிர் போன்ற சிவந்த கைகள். இப்படி எல்லா உறுப்புகளுக்கும் தெய்வ சேக்கிழாரும் ஓமை சொல்லி வந்தவர். மேல பாருங்க, உருவின்மை புறம்பொலிய ஒளி நுசுப்பை முளை வருத்த என்று சொன்னார். அங்கே அடைமொழி கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை என்றால், அதுதான் நம்முடைய கவிஞர்களுடைய சிறப்பு. அதுக்கு நம்முடைய திருக்கோவையாருக்கு பேராசிரியர் என்ற ஒரு உரையாசிரியர், அருமையான உரை என்றால் பேராசிரியர் உரைதான். திருக்கோவையார் நாம் படிக்க வேண்டும் என்றால் பேராசிரியர் உரையோட படிக்கணும். அந்த பேராசிரியர் எப்படி எழுதுகிறார் பாருங்க. இடை மின்போலும் இடையென ஓமை கூறப்படுவதால் ஒளி நுசுப்பு என்றார். உரைகளின் பெருமையும் இடையின் சிறுமையும் ஒருங்கு தேற்றம் பெற்று விளங்கும் மங்கை பருவமாதலால் இங்கு அவ்விரண்டினையும் சேர்த்து முதலில் வைத்து கூறினார். பருவத்துக்கு ஏற்றபடி முலையின் சிறப்பு கூறியபடி பெண்மை நூல்களின் பிற கூறுகளை எல்லாம், பெண்மை நலன்களின் பிற கூறுகளை எல்லாம் ஒரு சேர பின்வைத்து கூறுதலும், முலைகளின் செயலை தனியாக பிரித்து முன்வைத்து கூறுதலும் இது பற்றியாம். அன்றியும் ஒளி நுசுப்பு, முத்த நகை, கொடிமருங்கோல், நளிர்ச்சுரல், தளிர்ச்செங்கை என்று பிற உறுப்புகளுக்கெல்லாம் உரிய ஒவ்வொரு அடிமொழி தந்து சிறப்பித்தோதிய ஆசிரியர் உலைக்கு அடைமொழி இல்லாது வாழா கூறியதும் பெண்மை நலன்களுள் அதன் தனிச்சிறப்பு இயல்பு குறிப்பதாகும் என்று சொல்லிவிட்டு, மகளிருக்கு உறுப்புள் சிறந்த உறுப்பாகிய முலைக்கோமையாக புணர்க்கப்பட்ட கோங்கிற்கு அடை கொடுக்க கடவதன்றோ எனில், இது பேராசிரியர் அங்கே திருக்கோவையாருக்கு எழுதின உரை. நம்முடைய சிவகவிமணியை அவர்கள் அதை எடுத்து மேற்கோளாக காட்டுகிறார்கள். மகளிருக்கு உறுப்புள் சிறந்த உறுப்பாகிய முளைக்கோமையாக புணர்க்கப்பட்ட கோங்கிற்கு அடை கொடுக்க கடவுதன்றோ எனின், அடை கொடுப்பில் பிற உறுப்புகளுடன் இதனையும் ஒப்பித்ததாம். மற்ற உறுப்புகளுக்கும் இதுக்கும் வேறுபாடு இல்லாமல் இது அதை விட உயர்ந்தது என்பதை காட்டுவதற்காக உவமை சொல்லவில்லை. உயர்ந்த பொருளுக்கு உவமை சொல்லக்கூடாது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இப்போ நம்முடைய
திருக்கோயிலுக்கு போறோம்னு வச்சுங்களேன், கோயிலை திருக்கோயில் என்கிறோம், திரு நந்தனவனம் என்கிறோம், திருவாயில் என்கிறோம், திரு மஞ்சனம் என்கிறோம். எல்லாவற்றுக்கும் திரு என்ற அடைமொழி கொடுத்து போற்றுகிற நாம் பெருமானை சொல்கிற பொழுது திரு சிவபெருமான் என்றெல்லாம் சொல்லுவதில்லை, சிவன் தான். திரு நாயனார் என்று சொல்லுவதில்லை, நாயனார் தான். அதனால ஏனென்றால் உயர்ந்த அந்த ஒன்றை மற்றவர்களுக்கு பிரித்து காட்டுவதற்காக அவ்வாறு அடை கொடுக்காமல் பாடுவது ஒரு மரபு. அவரால் இதற்கு அடைகொடாமையே முளைக்கு ஏற்றத்தை விளைக்கின்றது. அது கூறிய வகையில் திருக்கோயில், திருவாயில், திருவலகு என்றவற்றுக்கு நாயகராகிய நாயனாரை, எல்லாவற்றுக்கும் தலைவராக விளங்குகிற சிவபெருமானை திருநாயனார் எண்ணாதது போல, திருநாயனார் என்று எப்படி நாம் சொல்லவில்லையோ அது போல என கொள்க என்று திருவளர் தாமரை என்ற திருக்கோவையாரின் கீழ் பேராசிரியர் உரைத்தவாற்றால் அறிக என்று நம்முடைய உரையாசிரியர் அவர்களும் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். திருக்கோவையார் உரை அன்பர்கள் அனைவரிடம் இருக்கும். நீங்க முதற் பாடலுக்கு ரொம்ப அருமையான உரை எழுதியிருப்பார், மிகப்பெரிய உரையாக, மிக நீண்ட உரையாக திருக்கோவையாருக்கு உரை எழுதியிருப்பார். அந்த திருவளர் தாமரை என்கிற பொழுதே திரு என்றால் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் அழகென்க என்று சொல்லி ஒரு பெரிய உரையை தொடங்குவார். மிக அற்புதமான உரை. அந்த திருக்கோவையாரை நாம் புரிந்து கொள்வதற்கு அதற்கு முன்பாக ஒரு பழைய உரை இருந்தது. அந்த பழைய உரையையும் எடுத்து காட்டி பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய உரையையும் எழுதுவார்கள். மிக அருமையான உரை. அன்பர்கள் எல்லோரிடமும் திருவாசகத்துக்கு திருக்கோவையார் உரை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பேராசிரியர் உரை மற்றபடி சாதாரணமா எத்தனையோ உரைகள் வரலாம். திருவாசகம் படிக்க வேண்டும் என்றால் மிகச்சிறந்த உரையாசிரியர்கள் சிலருடைய உரையைத்தான் நாம் கொள்ள வேண்டும். ஒன்று ஈழத்து திருவிளங்க பிள்ளை, நம்முடைய மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் ஐயா, பண்டிதமணி கதிரேசனார், இப்படி ஒரு சிலருடைய உரைதான் திருவாசகத்துக்கு மிகச்சிறந்த உரை. கா சுப்பிரமணிய பிள்ளை, எம்எல் பிள்ளை என்று சொல்லப்படுகிற கா சுப்பிரமணிய பிள்ளை, இவர்கள் எழுதிய திருவாசக உரைதான் பொருள் மணிவாசக பெருமான் என்ன சிந்தித்தாரோ அதை ஓரளவுக்கு நமக்கு கண்முன் கொண்டு வந்து காட்டுகின்ற உரைகளாக விளங்கும். அது இல்லாத இப்பொழுது எத்தனையோ உரைகள் வருகின்றன. ஆனால் படிப்படியாக நாம் அந்த உரைகளை எல்லாம் படித்துக் கொண்டு பிறகு மேலே செல்லலாம். ஆனால் இந்த உரைகள் தான் நான் சொல்லுகின்ற உரைகள் மிகச் சிறப்பான உரைகள். பண்டிதமணி கதிரேசனார் என்பவர்கள் எல்லா பகுதிக்கும் எழுதல. அவரு நீத்தல் விண்ணப்பத்துக்கு எழுதியிருக்கிறாரு, திருச்சதகத்துக்கு எழுதியிருக்கிறாரு, திருவம்பாவைக்கு எழுதியிருக்கிறாரு. இப்படி சில பகுதிகளுக்கு மட்டும்தான் அவர் உரை இருக்கிறது. திருவிளங்கமில்லை என்பவர் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர், அவர் நிறைய உரை எழுதியிருக்கிறார் முழுமையாக. நம்முடைய மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் குருவருள் விளக்கம் என்று நம்முடைய திருவாவூர்துறை ஆகியம் பதிப்பித்திருக்கிறார்கள். மிக அருமையான நூல். கா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் எம்எல் பிள்ளை என்று சொல்வார்கள். அவர் சித்தாந்தத்திலும் திருமுறைகளிலும் நல்ல ஆழங்கால் பட்ட புலமை உடையவர். அவர் எழுதியிருக்கிற உரை. இப்படி குறிப்பிடத்தக்க சில உரைகள் தான் திருவாசகத்துக்கு மிக சிறந்த உரை. அந்த வகையில் திருக்கோவையாருக்கு மிகச் சிறந்த உரையை பார்க்க வேண்டும் என்றால் பழைய உரை, அடுத்தது பழைய பேராசிரியர் உரை. அடுத்து நம்முடைய பாடத்துக்கு சென்று விடுகிறோம். இவ்வாறு அந்த 12 ஆண்டு பருவத்தை எழுதுகிறாள். இப்ப நளிர் சுருள் என்று அந்த பெண்ணினுடைய கூந்தல் சொல்லப்படுகிறது. நளிர்னா என்ன அர்த்தம்? குளிர்ந்த கூந்தல் என்பது பொருள். குளிர்ந்த என்றால் கார்கொண்ட மேகம் எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ, மேகத்தை கூந்தல் கோமையாக சொல்வது மரபல்லவா, அது போல குளிர்ந்த கூந்தல், தளிர் செங்கல், அந்தளிர் செங்கல், செங்கை, சிவந்த கைகள் எப்படி இருக்கிறதா, மாந்தளிர் போல இருக்கிறதா தளிர் செங்கை. இப்படியெல்லாம் வளர்ந்த அந்த குலக்கொழுந்து மறுவில் குலக்கொழுந்து என்றார். குற்றமில்லாத வேளாங்குளத்திலே தோன்றிய கொழுந்து போல்வாராகிய அந்த பெண் மணப்பருவம் வந்தடைய, மணப்பருவம் வந்து சேர்ந்தது. 12 ஆண்டுகள் நிரம்பினாள். அப்போ திருமகற்கு 16வது பாடல், திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபமெனும் ஒரு மகளை மண்ணுலகில் ஓங்கு போல மரபினராய் கருமடற்று மறையவனார் தமராய கடலேயர் பெருமகற்கு மகள் பேச வந்தடைந்தார் பெருமுதியோர். பழங்காலத்துல பெண்ணை பெற்றவர்கள் மணமகனை தேடி செல்வதில்லை. இப்போ காலம் மாறி இருந்தது, மறுபடியும் மாறி வருகிறது. பெண்ணை பெற்றவர்கள் தான் இப்பொழுது மணமகனை தேடி செல்கிறார்கள்.
ஆனால் அந்த காலத்துல பெண்ணை யாரும் பெண் பெற்றவர்கள் யாரும் தேடி சென்றதில்லை. மணமகன் தான் பெண்ணை தேடி வருவான். நம்முடைய பெரிய புராணத்திலே ஒரு 4-5 இடங்களிலே பார்க்க முடியும். அது போல இங்கே இந்த பெண்ணை மனம் பேச வருகிறார்கள். யாரு இந்த பெண்? எப்படிப்பட்டவள்? திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம். இந்த அம்மையாரை விளக்கு, இந்த பெண்ணை விளக்கு என்று உருவகம் செய்கிறார். விளக்கோட வேலை என்ன? இருட்டை விலக்கி பொருள்களை விளக்குவது. விளக்குவதற்கும் வேறுபாடு தெரிஞ்சுங்க. விளக்கேற்றி வச்சா இருள் விலகி போகும், அங்கே இருக்கிற பொருள்கள் விளங்கி தோன்றும். அதுபோல இந்த பெண் பிறந்ததுனாலே என்னெல்லாம் விளங்குகிறது என்றால் அன்பினுடைய பெருமை விளங்குகிறது, அருளின் பெருமை விளங்குகிறது. இவற்றையெல்லாம் உலகிற்கு விளக்குவதற்காக ஏற்றி வைத்த விளக்கு போன்று விளங்குகிறாரா இந்த அம்மையார். அது எப்படி சொல்றா பாருங்க. திருமகளின் மேல் விளங்கும், திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம். செம்மணி என்பது இயல்பாகவே ஒளி வீசக்கூடியது செம்மணி. அவமணிகளிலே பிறமணிகள் சூரிய ஒளி பட்டால் தான் ஒளி வீசும். செம்மணி என்ற அந்த மாணிக்க கற்கள் இயல்பாகவே ஒளி வீசும் தன்மையுடையவை. அதனால்தான் செம்மணியின் தீபம் என்றார். திருமகற்கு மேல் விளங்குவாரா இந்த அம்மையார். இலக்கியங்களில் சொல்லுகின்ற மரபிலே திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தேவம். திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம். திருமகள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை விட, திருமகளை விட உருவினாலும் அழகினாலும் ஒளியினாலும் அருள் தன்மையினாலும் சிறந்து விளங்குவாளா இந்த பெண். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு பெண்ணை பார்த்தால் இந்த லட்சுமி போல இருக்கிறாள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த பெண் திருமகற்கு மேல் விளங்கும். ஏன்னா திருமகளுடைய செல்வம் இருக்கிறதே அது நிலையில்லாத செல்வம். திருமகள் தருகிற செல்வம் நிலையில்லாதது, போய்கொண்டே இருக்கும். செல்வம் நிலையான்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பெண்ணினாலே பெற இருக்கிற செல்வம் அருட்செல்வம். இந்த மானக்கஞ்சாரனாரும் பேரருள் பெற இருக்கிறார். இதன் வாயிலாக, இந்த அம்மையாருடைய வரலாற்றின் வாயிலாக எல்லா உயிர்களும் உய்வதற்குரிய வழி இருக்கிறது, வழிகாட்ட இருக்கிறது. அதை அடுத்தடுத்த பாடல்களிலே பார்க்க இருக்கிறோம். அதனாலே திருமகள் கூட சிவனடியாரிடம் வந்து இறந்து நிற்பார்கள் இந்த அம்மையார் அதனையும் தாண்டியவர் என்றதையெல்லாம் சொல்லி பல மேற்கோள்களை எல்லாம் காட்டியிருக்கிறார்கள். திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம். அப்படி இருக்கிறாள் அந்த பெண். திருமகளை விட அழகாலும் திறத்தாலும் ஒளியினாலும் பிற சிறப்பாகும் எல்லாவற்றாலும் அருளாலும் கூட, உருவாலும் திருவாலும் ஒளியாலும் அருளாலும் எல்லாவற்றிலும் திருமகற்கு மேல் விளங்குகிற செம்மணியின் தீபம். செம்மணியின் தீபம் எப்படி இயற்கையாக ஒளி வீசுமோ அப்படிப்பட்ட விளக்காக விளங்குகிறாள் இந்த அம்மையார், இந்த பெண். நான் முன்பே சொன்னது போல விளக்கினுடைய பணி என்ன? இருளை விலக்கி பொருளை விளக்குவது. அதுபோல இவளும் அன்பின் பெருமையினையும் அருளின் பெருமையினையும் மற்றவர்களுக்கு விளக்கி காட்டுகின்ற விளக்காக இருப்பதனாலே செம்மணியின் தீபம் என்றார். தீபம் எனும் ஒரு மகளை. இப்படி இருக்கிற பெண் ஒப்பற்ற பெண்ணாக விளங்குகிறாள். ஒரு மகள் என்றால் ஒப்பற்ற பெண் என்பது பொருள். திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம் எனும் ஒரு மகளை மண்ணுலகில் ஓங்கு குல மரபினராய் கருமிடற்று மறையவனார் தமராய கழலேயர் பெருமகற்கு மகள் பேச வந்தணைந்தார் பெருமுதியோர். இந்த ஒரு மகளை மனம் பேச, இங்க கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி பாருங்களேன். திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம் எனும் ஒரு மகளை மகள் பேச வந்தணைந்தார் பெருமுதியோர். மகள் பேச, பெண்ணாக மணப்பெண்ணாக தெரிவு செய்ய
பெருமுதியோர் வந்தடைந்தார். இந்த பெண்ணை பெண் கேட்டு, அதான் மகள் பேச என்றால் திருமணத்திற்குரிய பெண்ணாக பேசுவதற்கு பெருமுதியோர் வந்தடைந்தார். பெரிய முதியவர்கள் சேர்ந்தார்கள். பெரிய முதியோர் என்றால் அறிவாலும் ஒழுக்கத்தாலும் அனுபவத்தாலும் வயதாலும் முதியவர்கள் என்பது பொருள். முதியோர் என்றால் வயது மட்டும் முதியவர்கள் அல்ல, அந்த முதுமை என்பது வயதிலும் அறிவிலும் அனுபவத்திலும் எல்லாவற்றிலும் முதுமையுடையவர்கள் தான் பெருமுதியோர்கள். அதான் பெருமுதியோர். முதியோர் சொல்லாம பெருமுதியோர் என்றால் அறிவால் ஒழுக்கத்தால், கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் அனுபவம் வயது எல்லாவற்றிலும் முதியவர்கள் பெண் கேட்க வருகிறார்கள். யாருக்கு பெண் கேட்க வருகிறார்கள் என்றால், மண்ணுலகில் இந்த உலகத்துல ஓங்கு குல மரபினராய் உயர்ந்த குலத்திலே தோன்றியவராய், குலம் குணம் குடி மரபு எல்லா பிறப்போடு உருவு இளமை எல்லாவற்றையும் ஒரு 12 பொருத்தங்களை நம்முடைய இலக்கியங்கள் சொல்லும். தசவித பொருத்தம் என்று பஞ்சாங்கங்கள் சொல்லும், சோதிடங்கள் சொல்லும். அப்ப திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம் எனும் ஒரு மகளை யாருக்கு கேட்டு வருகிறார்கள்? மகள் பேச பெருமுதியோர் வந்தடைந்தார்கள். மணப்பெண்ணாக கேட்டு பெருமுதியவர்கள் வந்தடைந்தார்கள். யாருக்காக கேட்டு வந்தார்கள்? மண்ணுலகில் இந்த உலகத்துல ஓங்கு குல மரபினராய் உயர்ந்த குலத்தில் தோன்றிய மரபு, அவர் வேளாண் மரபு, அரசருக்கு சேனாபதி குடிப்பிரிவு ஆகிய எல்லாவற்றையும் உடையவர். அதனால ஓங்கு குல மரபினராய் கடல் ஏயர் பெருமகற்கு, வீரக்கடல் அணிந்த ஏர்கூன் என்னும் மணமகற்கு பெருமகற்கு. ஏர்கோன் என்றால் பெருமகன் என்றால் எல்லா சிறப்புகளையும் செல்வத்தினாலும் வீரத்தினாலும் அழகினாலும் குடிப்பெருமையினாலும் மரபினாலும் தலைவராக விளங்குவான் ஏர்கோன். அந்த ஏர்கோனுக்கு மகள் பேச பெருமுதியோர் வந்தடைந்தார். சரி, ஏர்கோன் எப்படிப்பட்டவர்? அவர் பெருமகன் என்று சொன்னால் போதுமா? அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அடுத்த வரியில் சொல்கிறார், கருமிடற்று மறையவனார் தமராய. கருமிடற்று மறையவனார் தமராய கடலேயர். இதுதான் பெருமை. கருமிடறு யாரு? சிவபெருமான். நீலகண்டம் நஞ்சை உண்டதனாலே மிடறு கருத்தது. மிடருன்னா கழுத்து. கருமிடற்று மறையவனார். மறையவனார் என்றால் என்ன? வேதத்தை தந்தவர், வேதத்தின் பொருளாக விளங்குபவராகிய சிவபெருமான். கருமிடற்று மறையவனாருடைய தம்மவர், அவருடைய உறவினராக. அப்ப சிவனடியார் இவர் வந்தவர். யாருக்கு பெண் கேட்டு வந்தார்கள்? ஏர்வோனுக்கு பெண் கேட்டு வந்தார்கள். ஏர்வோன் எப்படிப்பட்டவர்? கருமிடற்று மறையவனார் தமர். தமர் என்றால் உறவினர். நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம் தமர் என்பது தம்மவர் என்னும் சொல்லினுடைய மறுதான் தமர். தம்மவர் என்னும் சொல்லினுடைய சுருக்கம்தான் தமர் என்பது. நிறைய இடங்கள்ல தமர் என்ற சொல்லை பார்த்திருக்கிறோம். நுடித்தான் மலைகளை பார்க்கணும் இல்லைங்களா? நந்தமர் ஊரன் என்றான். நந்தமர் ஊரன் என்றான். திருமான் சொல்றாரு. அவன் வர்றது யாரு? மந்திர மாமுனிவர்லாம் கேட்கிறாங்க, இவர் யார் என்று. அப்பொழுது பெருமான் சொல்கிறார், நம் தமர், நம் தம்மவர், என்னுடைய உறவினர். இப்படி தமர் என்ற சொல் சிவபெருமானுடைய உறவினர்களை குறிக்கிற தம்மவர், அடியார்கள் என்ற பொருள். இங்கே கருமிடற்று மறையவனார் தமராய. கருமிடறு என்பது தெரியும், திருநீலகண்டம் நெஞ்சு கொண்டதனாலே. மறையவனார் என்பது வேதங்களை தந்தவர், வேதத்தின் பொருளாக விளங்குபவர். அந்த கருமிடற்று மறையவனாராகிய சிவபெருமானுக்கு உறவினர். தமராய கடல் ஏயர், இவர் படைத்தலைவராக இருப்பதனாலே வீரக்கடல் அணிந்தவர். வீரக்கடல் அணிந்த ஏயர்கோன் பெருமான், ஏயர் பெருமகற்கு, ஏர்கோன் என்னும் சொல்லப்படுகிற அந்த தலைவருக்கு மகள் பேச மனம் முடிக்க பெண்ணை கேட்டு பெருமுதியோர் வந்தடைந்தார். முதியவர்கள் வந்து சேர்ந்தார்கள். இப்போ ஏன் இப்பொழுதெல்லாம் பார்க்கிறோம், பெருமுதியோர் வர்றதுல ஒண்ணும் இல்லை. இப்பொழுது நடக்கிற திருமணங்களே வேறு. சொர்க்கத்தில் நிச்சயிக்கிறதெல்லாம் போய் ரொக்கத்தில் நிச்சயிக்கிறதும் போய், அதுவும் இப்போ பெற்றோர்களுக்கு தெரியாமல்லாம் மனம் முடித்துக் கொள்ளுகிற இழிநிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே முதியவர்கள் தான் வந்து பெண் கேட்டார்கள்.
மணமகன் இல்லத்திலிருந்து வருவதுதான் மரபு. அதுவும் முதியவர்கள் தான் வருவார்கள். அந்த முதலில் அவர்கள் கேட்டதற்கு பிறகுதான், நீங்க பெண் வீட்டார் இசைவு கொடுத்ததற்கு பிறகுதான் மணநாள் குறிப்பார்கள் மணமகன் வீட்டுல. அதற்கு எடுத்துக்காட்டுகள் வேண்டுமானால் நான் சிலவற்றை சொல்கிறேன். நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணம் ஆச்சாரபுரத்துல நடந்தது. பெருமணநல்லூர் என்று பெயர் அந்த ஊருக்கு, பெருமணநல்லூர் என்று பெயர். அங்கே பெண் கேட்டு போகிறார்கள் நம்பாண்டார் நம்பிக்கிட்ட. யார் பாருங்க, ஏதமில் சீர் மறையவரில் ஏற்ற குலத்தோடு இசைவாள். ஏதமில் சீர் மறையவரில் ஏற்ற குலத்தோடு இசைவாள் நாதர் திரு பெருமணத்து நம்பாண்டார் நம்பியனும் காதலியை, அவருடைய அன்பிற்குரிய பெண்ணை காழினாள் உடையபிரான் கைப்பிடிக்க. இந்த கைப்பிடிக்கிற தொடரை நினைவித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய பாடல்லையும் வர இருக்கிறது. காழினாள் உடையபிரான் கைப்பிடிக்க போதுமவர் பெருந்தன்மை என பொருந்த எண்ணினார். அப்பொழுது திருஞான சம்பந்தர் சீர்பெருக மனம் புணரும் பெருவாழ்வு திருத்தொண்டர் மறையவர்கள் மிக பேணி வருவாரும் பெரும் சுற்றம் மிகச் சிறப்ப மகள் பேச தருவார் தன் பனைநல்லூர் சார்கின்றார் தாவையார் என்று அங்கேயும் முதியவர்களும் அந்தணர்களும் மறையவர்களும் சென்று மனம் பேச நம்பாண்டார் நம்பியிடம் சென்றார்கள் என்று ஞானசம்பந்தர் பெருமானுக்கு திருமணம் முடிப்பதற்கு முயன்றார்கள் அல்லவா, அந்த செய்தி சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் நெருக்கமா பார்க்கணும்னா, நம்ம காரைக்கால் அம்மையாரை மனம் பேச வந்தார்கள் அல்லவா. யாரு? நீடிய சீர் கடல் நாகை நிதிபதி என்று உலகின்கண் பாடுபெறு புகழ் வணிகன் பயந்த குல மைந்தனுக்கு, நாகப்பட்டத்தில் இருந்த நிதிபதி என்னும் ஒரு செல்வந்தன் தன்னுடைய மைந்தனுக்கு, தன்னுடைய மகனுக்கு தேட அரும் திருமரபில் சேயிழையை மகள் பேச. தேட அரும் திருமரபில் சேயிழை, சேயிழை என்பது தன்மொழி தொகையாக அந்த பெண்ணை உணர்த்தும். சேயிழையை மகள் பேச, தன்னுடைய மகனுக்கு மனைவி அக்க பெண் பேச மாடமலி காரைக்கால் வளநகரில் வரவிட்டார். யார வரவிட்டார்கள்? பெரியவர்களை. யாரு? தளபதி நேரா வரல, நிதிபதி. கடல் நாகையில் இருந்த நிதிபதி என்னும் செல்வன் தன்னுடைய மகனுக்கு பெண் கேட்டு முதியவர்களை அனுப்புகிறான். அது அடுத்த பாடலில் சொல்லப்படுகிறது. வந்த மூதறிவோர்கள் யார்கிட்ட வந்த? கணபதி என்னும் அந்த காரைக்கால் பெருவணியினிடம் வந்த முதியோர்கள் மனம் குறித்த மனை புகுந்தார்கள். காரைக்கால் அம்மையாரைய புனிதவதியார் இருக்கிற இல்லத்திற்கு சென்றார்கள். தந்தையாம் தனதத்தன் தனியர்ந்து நீ பயந்த பைந்தொடியை நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரபினுக்கு ஏற்ப முறைமை மனம் புரிகின்றார்கள் என்ற அந்த மூதறிவார்கள் தனதத்தனை கேட்டுக்கொள்கிறார்கள். நிதிபதியினுடைய மகன் பரமதத்தன் அவனுக்கு தன்னுடைய மகளை கொடுக்குமாறு, தனதத்தன் தன்னுடைய மகனை தருமாறு மூதறிவோர்கள் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். ஆக பெண் வீட்டில் போய் மணமகன் சார்பாக மூதறிவோர் என்பவர்கள், நல்ல மூதறிவோர் யார் என்றால் கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம், வயது, அனுபவம் எல்லாவற்றிலும் மூத்த ஞானம் உடையவர்கள். அவர்கள் தான் செல்வார்கள், சென்று கேட்பார்கள் என்பதை காரைக்கால் அம்மையாருடைய புராணத்தில் பார்க்கிறோம். இன்னும் நம்பியாரூரருக்கு சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை பெண் கேட்டு சென்றார்கள் அல்லவா. எப்படி கேட்டார்களாம்? தன் தாவையார் சடையனார்தம் தனி திருமகற்கு, அப்பா சடையனார் அவருடைய ஒப்பற்ற மகனாகிய நம்பியாரூருக்கு சைவ அந்தணர் குலத்துள் தங்கள் அரும்பெரும் மரபுக்கு ஏற்ப வந்த தொல் சிறப்பில் புத்தூர் சடங்கவி மறையோன் தன்பால், புத்தூர்ல இருந்த சடங்கவி என்னும் சொல்லப்படுகிற அந்த மறையோன் தன்பால் செந்திரு அணைய கன்னி மனத்திறம் செப்பி விட்டார். போனவங்க யாரு? தந்தையார் சொன்னாரு. போனவங்க யாருன்னா குலமுதல் அறிவின் மிக்கார், அதான் மூதறிவாளர்கள். குலமுதல் அறிவின் மிக்கார் கோத்திர முறையும் தேர்ந்தார் நலமிகு முதியோர். முதியோர் தான் சொல்லுகிறார்கள். நலமிகு முதியோர் சொல்லி சடங்கவி நன்மை ஏற்று, சடங்கை உடனே ஏற்று பார்க்கிறார்.
எல்லா பொருத்தங்களும் இருப்பதாக உடன் கொண்டு ஏற்றுக்கொள்கிறார். நான் மலர்தரு முகத்தனாகி மணம்புரி செயலின் வாய்மை பலவுடன் பேசி ஒத்த பண்பின் அன்பு நேர்ந்தான் என்று அவர் பெண் கொடுக்க சம்மதித்த செய்தியை சொல்லுகிறார். ஆக முதியவர்கள் தான் போய் பெண் கேட்டிருக்கிறார்கள். மணமகன் இல்லத்திலிருந்து தான் செல்கிறார்கள். மணமகனுடைய தந்தை தான் அனுப்புகிறார். அங்கேயும் பார்க்கிறோம், நிதிபதி அனுப்புகிறார். இங்கே சடையனார் அனுப்புகிறார். அனுப்புபவர்கள் பெற்றோர்கள், அனுப்பப்படுபவர்கள் முதியவர்கள். இன்னும் நிறைய பேர் பார்க்க முடியும். திலகவதியாரை பெண் கேட்டு வந்த செய்தியை சொல்கிற பொழுது, திலகவதியாருக்கு வயது 12 ஆகிறதாம். அப்ப ஆண்டகைமை தொழிலுங்கண் அடலேறு என உள்ளார் காண்டகைய பெருவனப்பில் கலிப்பகையார் எனும் பெயரார். அவர் பூண்ட கொடை புகழனார்பால் பொருவில் மகட்கொள்ள வேண்டி எழும் காதலினால் மேலோரை செலவிட்டார், மேலோர்களை அனுப்பினார். அணங்கனைய திலகவதியார் தம்மை ஆங்கவர்க்கு மனம் பேசி வந்தபடி அறிவிப்ப குளம்பேசி கோதில் சீர் புகழனார் பணங்கொள் அறவ அகலங்குள் பைந்தொடியை மனம் நேர்ந்தார். எல்லாவற்றையும் எல்லாரும் குளம் பேசுவார்கள். மற்ற எல்லா சிறப்புகளையும் பார்த்து குலம், குணம், மரபு ஆகியவை எல்லாம் பொருத்தமாக இருந்தால் உடனே எல்லோரும் நேர்ந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் இங்கே பார்க்கிறோம். இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்ன என்றால், இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. இந்த 2-3 போதும். ஒரு மணமகனை நிச்சயித்து விட்டதற்கு பிறகு அந்த திருமணம் நடைபெறவில்லை என்றால் அந்த மணமகள் வேறு யாரையும் மணந்து கொள்வதும் இல்லை. ஏனென்றால் யாரை தன்னுடைய கணவனாக நிச்சயிக்கிறார்களோ, அப்படித்தான் நம்பியார் ஊரை நிச்சயித்தார்கள் சடங்குவியனுடைய மகளுக்கு. அந்த திருமணம் நிறைவேறாமல் போனவுடன் அந்த பெண் சுந்தரரையே நினைத்து கொண்டிருந்து இவர்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக கையிலே சென்று சேர்ந்தாள் என்று அவருடைய வாழ்க்கையை முடித்து காட்டுவார் சேக்கிழார். அதை போல இங்கேயும் திலகவதியாருக்கு நிச்சயிக்கப்பட்ட கலிப்பகையார் மன்னருக்காக போரேற்று சென்று அந்த போர்க்களத்திலே மாண்டு புகழ் கொண்டு உயிர் கொடுத்துள்ளார். அவர் அங்க இறந்து போக இந்த அம்மையார் என்ன சொல்றாங்க, என்னை அவருக்கே உரித்தாக்கினார்கள் என்னுடைய பெற்றோர்கள். ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. அதனாலே அவருக்கு நான் உரியவள், வேறு யாரும் நான் மனம் புரிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அம்பொன் மணி நூல் தாங்காதே அனைத்துயிர்க்கும் அன்பு கொண்டு அம்பொன்மணி நூல் தாங்காதே அனைத்துயிர்க்கும் அன்பு தாங்கி அந்த இம்பர் மனை தவம் புரிந்தார் திலகவதியார் என்று சேக்கடார் அங்கே முடிப்பார். ஆக இப்படியெல்லாம் பெண்களை கேட்டு சென்றிருக்கிற நிலையும் திருமண நிகழ்ச்சிகளையும் நாம் பண்டைய நாட்களிலே பார்க்கிறோம். அதுபோல இங்கேயும் திருமகட்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம் எனும் ஒரு மகளை ஒப்பற்ற பெண்ணாகிய அந்த மணக்கஞ்சாரனாருடைய மகளை பெண்ணமுதம் போல்வாளை மண்ணுலகில் இந்த உலகத்தில் ஓங்கு குல மரபினராய் கருமிடற்று மறையவனார் கடல் ஏயர் பெருமகற்கு. யாருக்கு மனம் பேச போகிறார்கள்? ஏயர் பெருமகனுக்கு. ஏயர் பெருமகனார் எப்படிப்பட்டவர்? கரைமிடற்று மறையவனார் தமர், சிவபெருமானுடைய உறவினர். ஏனென்றால் எப்பொழுதும் சிவச்சிந்தனை உடையவர், சிவனடியார் போன்றவர் என்பது சிவனடியார் என்பது பொருள். அவர் மண்ணுலகில் ஓங்கு குலமரபு, இவரை போலவே வேளாண் குலமும் வேளாண்குடியும் அரசர் சேனாபதியாகின்ற தன்மையும் உடையவர் அந்த ஏர்கோன் கலிக்காமரும். அதனாலே அந்த கரைமிடற்று மறையவனார் தமராய கழல் ஏயர். கழல் ஏயர் என்றால் வீரக்கழல், போர், அவர் எப்பொழுதும் போர்ப்படை தலைவராக இருப்பதனாலே வீரக்கழல் என்பவர் அந்த கழல் ஏயர்கோன். ஏயர் பெருமகருக்கு மகள் பேச பெருமுதியோர் வந்தடைந்தார்கள். அந்த கஞ்சாரூர் என்னும் திருத்தலத்துக்கு வந்து சேர்ந்தார்கள்.
வந்து சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? வந்த மூதறிவோரை மானக்கஞ்சார நாயருடைய இல்லத்துக்கு வருகிறார்கள். வந்த மூதறிவோரை அவ்வாறு மகள் பேச வந்த முதுமையும் அறிவும் சார்ந்த அந்த பெரியோர்களை, வயதினாலும் அனுபவத்தினாலும் அறிவினாலும் ஒழுக்கத்தினாலும் சிறந்த அந்த முதியவர்களை மானக்கஞ்சாரனார் முந்தை முறைமையின் விரும்பி முன்னோர்கள் எப்படி வரவேற்று மகள் பேச வருபவர்களை எவ்வாறு வரவேற்று உபசரிப்பார்களோ அதே போல முந்தை மரபின் முன்னோர் மரபுக்கு ஏற்ப விரும்பி அவர்களை வரவேற்று மொழிந்த மனத்திறம் கேட்டு அவர்கள் வந்தவருடனே என்ன சொல்லுகிறார்கள்? மொழிந்த மனத்திறம். இந்த மாதிரி ஏஆர் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் கரைமடற்று மறையவனார் சமர் என்று அவருடைய என்ன மண்ணுலகில் மிகச்சிறந்த செல்வந்தர், படைத்தலைவர், வேளாண்குடியை சேர்ந்தவர் என்றெல்லாம் அந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லி பெண் கேட்கிறார்கள். அதான் மொழிந்த மனத்திறம். அதையெல்லாம் கேட்டே மானக்கஞ்சார நாயனார் கேட்டு எந்த மது மரபினுக்கும் தகும் பரிசால் ஏயும், என்னுடைய மரபுக்கும் என்னுடைய தொழிலுக்கும் வேளாண் குலத்துக்கும் குடித்தலைமைக்கும் அதே போல படைத்தலைமை பொறுப்புக்கும் ஆகிய எல்லாவற்றாலும் எங்கள் இரண்டு குடிக்கும் பொருந்தும். அதான் எந்தமது மரபினுக்கும் தகும் பரிசால் அந்த தகுதியான அந்த இயல்பினாலே ஏயும் பொருந்தும். என்ன மரபு? வேளாண் மரபு. இவர் வேளாண் மரபை சார்ந்தவர், அரச சேனாபதி. அவரும் வேளாண் மரபு, ஏர்கோன் அரச சேனாபதி. அதனாலே எல்லாவற்றுக்கும் பொருத்தமாக இருக்கிறது என்று ஏயும் என சிந்தை மகிழ்வுற உரைத்து, சிந்தை மகிழ்வுற உரைத்து தன்னுடைய மனம் மகிழுமாறு சொல்லி, கேட்பார்களுடைய மனம் மகிழுமாறு சொல்லி, அந்த இருதரத்து மனமும் மகிழுமாறு என்று நாம் கொள்ள வேண்டும். சிந்தை மகிழ்வுற என்றால் அந்த இரு குலத்துக்கும் பொருத்தம், எனவே நான் இசைகிறேன் என்ற அந்த சொல்லை தன்னுடைய மனம் மகிழுமாறும், அந்த மனத்திறம் செப்பி வந்தவர்களுடைய அந்த முதியோர்களுடைய மனம் மகிழ்மாறும். அதான் இங்கே சிந்தை மகிழ்வுற உரைத்து மனம் நேர்ந்து திருமணத்துக்கு சம்மதம் கொடுத்து, நேர்தல் என்றால் உடன்படுதல், சம்மதித்து செலவிட்டார். வந்த முதியவர்களை ஏர்கோன் கலிக்காமநாயரிடம் நீங்கள் சென்று சொல்லுங்கள் என்று செலவிட்டார். அவரை அனுப்பினார். பாடல் ரொம்ப எளிமையான பாடல் தான். வந்த மூதறிவோரை மானக்கஞ்சாரம், தன்னை நாடி வந்த மகள் பேச வந்த அந்த முதியோர்களை மானக்கஞ்சார நாயனார் முந்தை முறைமையின் முன்னோர்கள் இப்படியெல்லாம் வெளியூர்ல இருந்து பெண் கேட்டு வருவார்களாம், எப்படி வரவேற்று சிறப்பிப்பார்களோ, பொதுவாக விருந்தினர்கள் வந்தாலே எப்படி வரவேற்க வேண்டும் நமக்கு தெரியும். அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் என்பது வள்ளுவம். முகமலர்ச்சியோடு நல்ல விருந்தினர்களை வரவேற்று உபசரிக்கிறவனுடைய இல்லத்தில் அகனமர்ந்து செய்யாள் திருமகள் உரைவாள் என்பது குறளின் பொருள். முகம் தெரிந்து நோக்கக்கூடிய விருந்து, கொஞ்சம் முகம் மாறுபட்டு பார்த்தாலும் விருந்தினர்கள் வாடி போவார்கள் என்றெல்லாம் நம்ம விருந்தை பற்றி விருந்தோமல் என்ற ஒரு அதிகாரத்துல செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதுபோல இங்கே வந்த முதியோர்கள் ஒழிந்த மனத்திறம் சொல்ல வந்திருக்கிறார்கள் அல்லவா, மனத்திறம் ஒழிய வந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை முந்தை மரபின் முன்னோர்கள் இவ்வாறு வருபவர்களை வரவேற்று சிறப்பிப்பார்களோ அந்த மரபுப்படி, அந்த முறைப்படி விருப்பத்தோடு வரவேற்று அவர்கள் சொன்ன அவர்கள் முடிந்த திருமண திறத்தையும் கேட்டு அவர்கள் ஏர்வான் சிறப்பை எல்லாம் சொல்லி இந்த மானக்கஞ்சாரனுடைய மகளை கேட்பார்கள் அல்லவா, அவ்வாறு கேட்ட நிலையெல்லாம் இவர் கேட்டு எந்தமது மரபினுக்கு தகும் பரிசால், என்னுடைய மரபுக்கு வேளாண் மரபு அரச சேனாபதி, அங்கேயும் வேளாண் மரபு அரச சேனாபதி ஆகிய எந்த மரபினுக்கு தகும் பரிசால், தகும் தன்மையினாலே, பரிசு என்பது இயல்பு, தன்மையினாலே ஏயும் பொருத்தமாக இருக்கிறது என சிந்தை மகிழ்வுற, தன்னுடைய சிந்தை மகிழ்வுற
கேட்பவர் சிந்தை மகிழ்வுற, வந்த முதியோர் சிந்தை மகிழ்வுற உரைத்து மனம் நேர்ந்து திருமணத்துக்கு உடன்பட்டு செலவிட்டார். அவர்கள் இல்லத்திற்கு அனுப்பினார். செலவிட்டார், போகச் செய்தார். அமர் என்றால் தம்மவர் என்பது பொருள், உறவினர் என்பது பொருள். நிறைய இடத்துல பார்த்திருக்கிறோம். பறவையார் சுந்தரரை பார்த்து விட்டு தன்னுடைய அரண்மனையில போய் வருந்தி இருப்பார். அப்பொழுது அவருடைய சேடி பெண்கள் எல்லாம் சொல்வார்கள், அவர் பெருமானுடைய அடியவர் என்று. அப்போ அவர் எம்பீரான் தமரேயோ என்று பறவையார் அங்கே மகிழ்வார். இப்படி நந்தமரூரன் தான் முன்பே சொன்னேன். இன்னும் மண்டும் புனல் சடையான் தமர் தூசியற்றி வாட்டும் வகைந்து திருக்குறிப்பு தொண்டர் புராணத்திலே கூட வருகிறது. அவர் யாருக்கு துணை செய்வார் திருக்குறிப்பு தொடர் என்றால், சிவபெருமானுடைய அடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய கந்தையாடையெல்லாம் வாங்கி எந்த பொருட்பயனும் கருதாமல் அதை அந்த அழுக்கு நீக்கி தருகின்ற ஒலிக்கின்ற செயலை செய்தார் என்று அங்கே வரும். எனவே தமர் என்றால் உறவினர் என்பது பொதுவான பொருள். தம்மவர் என்ற சொல்லினுடைய சுருக்கம்தான் தமர். இங்கே சிவனடியார்களை குறிக்கும். சரி, அப்படி அவர்களை மனம் நேர்ந்து சிந்தை மகிழ்வுற அவர்கள் விரும்புகிற சொற்களை எல்லாம் சொல்லி அவர்களை செலவிட்டார் அல்லவா மானக்கஞ்சார நாயனார். சென்றவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்க எல்லாருடைய வரலாறு, காரைக்காலம்மையார் வரலாறுல, நம்ம நம்பியாரோருடைய திருமண வரலாற்றுல, நம்பாண்டார் நம்பிகளுடைய மகள் அங்கே பேச வந்த ஞானசம்பந்தருடைய திருமண வரலாற்றுல எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த பெற்றோர்கள் சம்மதித்து அனுப்பியதற்கு பிறகு மணமகன் இல்லத்திலே தான் நாள் குறிப்பார்கள். அதையும் அங்கே தொடர்ச்சியாக அந்தந்த புராணங்களில் நீங்கள் பார்க்கலாம். அதுபோல இங்கே சென்றவரும் கஞ்சாரர் மனமிசைந்த படிசெப்ப குன்றனைய புயத்தேயர் போனாரும் மிக விரும்பி நின்ற நிலைமையின் இரண்டு திறத்தார்க்கும் நேர்வாய மன்றல் வினை மங்கள நாள் மதிநூல் வல்லவர் வகுத்தார். ஆக நாள் குறிக்கிறது மணமகன் இல்லத்துலதான். அதான் இங்க பாருங்க, சென்றவரும் போன பாட்டுல பார்த்தோம்ல வந்த முதியோர்கள் அவர்களை செலவிட்டார் அல்லவா மானக்கஞ்சார நாயனார். அவரோடு திருமணம் உடன்பாடு கொண்டு அவர்களை அனுப்பினார் அல்லவா. அவ்வாறு அந்த மன நிகழ்ச்சி சம்மதித்து அவரிடம் பெற்றோரிடம் மானக்கஞ்சார நாயனரிடம் சம்மதம் பெற்று வருகிற அவர்கள் முதியோர்கள் சென்றவரும் கஞ்சாரர் மனமிசைந்த படிசெப்ப ஏர்கோன் கலிக்காம நாயனாரிடம் வந்து மனம் இசைந்த படிசெப்ப மானக்கஞ்சார நாயனார் தன்னுடைய மகளை கொடுப்பதற்கு இசைந்த சம்மதித்த உடன்பட்ட இசைந்தபடி அவர்கள் சம்மதித்தபடியினை செப்ப சொல்ல வந்த முதியவர்கள் சொல்லுகிறார்கள். சென்றவரும் கஞ்சாரர் மனமிசைந்த படிசெப்ப, அங்கே சென்று வந்தவர்களாகி இந்த முதியோர்கள் மானக்கஞ்சார நாயனார் மானக்கஞ்சாரர் திருமணத்திற்கு சம்மதித்த நிலையை சொல்ல குன்றனைய புயத்தே, குன்று போன்ற தோள்களை உடைய ஏர்கோன் அவரை சொல்லுகிற பொழுது இந்த சம்மதம் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. மலைமலிந்த தோல் வள்ளல் மானக்கஞ்சாரன் என்றார். மலை போன்ற தோள்களை உடைய, இந்த மலையினுடைய சிறப்பெல்லாம் நாம் முதல் நாளிலே பார்த்தோம். அளக்கலாக அளவும் பொருளும் துளக்கலாக நிலையும் தோற்றமும் பரப்பினும் வளர்ந்தரும் வன்மையும் மலைக்க என்று அளக்கலாகாத அளவுடையது, மிக நிரம்பு பொருளுடையது. அளக்கலாக அளவும் பொருளும், துளக்கலாக நிலை, அசைக்க முடியாத நிலை, அதே போல எங்கிருந்து பார்க்காலும் தெரிகிற தோற்றம், வரப்பினும் வளர்ந்தரும் வளம், இவையெல்லாம் மலையினுடைய குணங்கள். அப்படியே வைத்து பொருத்தி பார்க்கணும் இவர்களுக்கு. மானக்கஞ்சார நாயனார் எப்படி இருக்கிறாரோ அதை போலவே இருக்கிறார் ஏயரோன். அதனால்தான் குன்றனைய ஏயர் என்றான். குன்றனைய புயத்தே, மலைமலிந்த தோல் வள்ளல், புயம் என்றாலும் தோல்தான். அங்கே மலை போன்ற தோல் ஆற்றல் உடைய மானக்கஞ்சாரர் என்று நம்முடைய நம்பியாரர் குறிப்பிட்டது போல இங்கே தெய்வ சேக்கனார் இவரை குறிப்பிடுகிறார். குன்றனைய புயத்து ஏயர். குன்று என்றாலும் மலை என்றாலும் ஒன்றுதானே. குன்று போல தோள்களை உடைய
ஏயர்கோனாரும் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரும் மிக விரும்பி நின்று சென்றவர்கள் மானக்கஞ்சார நாயனார் மனம் இசைந்தபடி சொல்ல அதை கேட்டு மிக விரும்பி நின்ற இந்த ஏயர்கோன் நிலைமையின் இரண்டு திறத்தார்க்கும், இரண்டு திறம் என்பது ஒன்று மணமகள் இல்லம், இன்னொன்று இவர்களுடைய இல்லம் ஆக இரண்டு திறத்தார்க்கும் நேர்வாய, நேர்வு என்றால் பொருத்தம்னு அர்த்தம். இரண்டு தரத்தார்க்கும் பொருத்தமான, என்னென்ன பொருத்தம் பார்க்க வேண்டும் கூட பார்ப்பாங்க. நட்சத்திர பொருத்தம், நாள் பொருத்தம், ராசி பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த 10 பொருத்தம் பார்ப்பாங்க. அது சோதிடம் வரலாறு செய்வது. அதில் நாள் பொருத்தம், கோள் பொருத்தம், பல பொருத்தம், தொழில் பொருத்தம் ஆகியவற்றையெல்லாம் சோதிடம் வல்லார்கள், சோதிட வல்லார்கள் விதித்தவாறு இருதரத்தார்க்கும் பொருத்தம் தருவான. அதான் பொருத்தம். அந்த நேர்வாய மன்றல் வினை மங்கள நாள். மன்றல் என்றால் திருமணம் என்பது பொருள். மன்றல் என்ற சொல்லுக்கு திருமணம் என்பது பொருள். மன்றல் வினை என்றால் திருமணம் செய்வதற்குரிய, திருமண செயலுக்குரிய மங்கள நாள், நல்ல நன்மை தருகிற நாள். மங்களம் என்றாலே நன்மை என்பதுதான் பொருள். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதான் நன்கலம் நன்மக்கள் பேரு. மங்கள வாழ்த்து காதை, நன்மையை தருகின்ற திருமணம் செய்கின்ற வாழ்த்து, திருமணத்துக்கான வாழ்த்து என்பது இங்கே மங்களம் பெருக மற்றன் வாழ்வு வந்தடைந்ததென்ன இங்கிருந்தருள பெற்றதென்களோ. புதடிகள் சொல்வார், மங்களம் பெருக எனக்கு நன்மைகள் பெருக, மங்களம் பெருக மற்ற வாழ்வு வந்து அணைந்ததன் எனக்கு நல்வாழ்வே வந்தது போல பெருமானே நீங்கள் அடியாராக வந்திருக்கிறீர்களே என்று சொல்லுவார். இன்னொரு இடத்துல கோபமாக கேட்கிற பொழுது மங்களமாம் வேடத்துடன் இருந்தும் இவ்வகை முடிந்தீர் என்பார். மங்களமாம் வேடம் அது சிவ வேடம், நன்மை தருகிற வேடம். அந்த வேடமே நன்மையை தரும். அதனாலதான் சிவவேட பொலிவழகம் துதித்து வாழ்வாம் என்று பாடுவார். வேற எதுவுமே வேணாங்க, சிவவேடம் அணிந்திருக்கிறவரை கண்டு துதித்தாலே போதுமானது. சிவவேட பொலிவழகம் துதித்து வாழலாம், நன்மைகள் எல்லாம் தரும். சிவம் என்ற சொல்லு அன்பென்னும் பொருளையுடையது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த இரண்டு தரத்தார்க்கும் நேர்வாய சம்மதமாய உடன் பொருத்தமான மன்றல் வினை மங்கள நாள். மன்றல் செய்கின்ற, திருமணம் செய்கின்ற வினை என்பது அங்கே செயல், திருமண செயலை செய்வதற்குரிய மங்கள நாள், நல்ல நன்மையை தருகிற நாளை. அதாவது எல்லாம் உச்சத்தில் இருக்க வேண்டும் இல்லையா? மணமகனுக்குடைய நட்சத்திரம், மணமகளின் மீன், அதே போல பிற பொருத்தங்கள், நாள் பொருத்தம், கோள் பொருத்தம் தான் தினப்பொருத்தம், மனப்பொருத்தம் என்றெல்லாம் சொல்லுவார்கள், ஒரு தசவித பொருத்தங்கள். அதுபோல சோதிட நூல் வல்லார்கள் பார்க்கிறார்கள், மன்றல் வினை மங்கள நாள் மதிநூல் வல்லார் வகுத்தார். மதிநூல் வல்லவர், நூல் அறிவும் உடையவர்கள், மதியும் உடையவர்கள். சோதிட நூல் புலமையும் வேண்டும், மதியும் வேண்டும். அதனாலதான் சில நேரங்களில் பிழைகள் ஏற்படுது. நூலில் வல்லமை இருக்கலாம், மதி சிறப்பாது. அதனாலதான் வள்ளுவர் சொல்வார், மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு, மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை என்பது அமைச்சரில் வருகிற ஒரு அருமையான குரட்பா. மதிநுட்பமும் வேண்டும், நூலறிவும் வேண்டும். அதனாலதான் பால்ய ஜோதிடம் என்பார், விருத்தாப்பிய வைத்தியம் பால்ய ஜோசியம் என்பார். இந்த பால்ய ஜோசியத்துல என்ன பலன் என்றால், அந்த மதிநுட்பத்தை அவர்கள் பயன்படுத்த தெரியாது. அது என்னன்னா, அந்த குறியை பார்த்த உடனே படான்னு சொல்லிவிடுவான் எல்லாத்தையும். இன்னும் 17 நாள்ல உனக்கு இவ்வளவு கால் முறிஞ்சு போகும், இல்ல இன்னாருக்கு இன்னும் இடைஞ்ச வரும், வெளிப்பட சொல்லிடுவான். அதே நேரத்துல முதியவர்களாக இருந்து ஜோதிடம் பார்த்தால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்க இன்னொரு 10 நாள் ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லை 20 நாள்ல உங்களுக்கு ஒரு கடினமான இதுல வரலாம், அதான் சரியா போயிடும் என்றெல்லாம் பக்குவமாக சொல்வார்கள். அதனாலதான் விருத்தாப்பிய வைத்தியம் பால்ய ஜோதிடம். பால்ய ஜோதிடம் என்ன பண்ணுவோம், உடனே எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஜோசியம் பார்க்கிற பொழுது பால்யம் இளமையானவங்கிட்ட ஜோசியம் பார்த்தா நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கலாம், ஆனா மனசு சங்கடமாகும். அதனாலதான் அவங்க கிட்ட பார்க்கக்கூடாதுமா. இவர்கள் மதிநுட்பம், மதிநூல் வல்லவர்,
மதினும் மதியும் வல்லவர்கள் நூலறிவும் சோதிட நூல் அறியும் வல்லவர்கள். அப்படி மதிநூல் வல்லவர் வகுத்தார். எதை வகுத்தார்? மங்கள நாள் வகுத்தார். மங்கள நான் என்று இருக்கலாம். நான்னா அந்த இடத்துல கயிறு இல்லை, மங்கள நாள். நாள் கூட்டல் மதி ரெண்டும் சேர்த்தா நான் என்றார். நாள் என்ற நிலைமொழி ஈரும் மதி என்ற வறுமொழி முதல்ல இருக்கிற மகரமும் சேர்கிற பொழுது இந்த லகரம் நகரமாய் திரியும் என்பது புணர்ச்சி விதி. அதுக்கு விதியெல்லாம் இருக்கிறது. எனவே நாள் மதியம் மங்கள நாள், நாள் மதியம் என்று சொல்லுவாங்க. நாள் கூட்டல் மதியம் நான் மதியம் என்பார். அதுபோல இங்கே மங்கள நாள் மதி என்றால் மங்கள நாளை எப்படி குறிக்கிறார்? குறித்தவர்கள் யார்? மதிநூல் வல்லவர்கள், மதி உடையவர்கள், சோதிட நூல் வல்லவர்கள் வகுத்தார்கள். அவ்வாறு வகுத்த உடனே மங்களமாம் செயல் விரும்பி மகள் பயந்த வள்ளலார் தங்குல நீள் சுத்தமேலாம் தயங்கு பெரு களி சிறப்ப பொங்கியவன் முளைப்பெய்து புலங்கலங்கள் இடைநெருங்க பொங்கலர் தன் பொழில் மூதூர் வதுவை முகம் போடித்தார். உடனே அந்த திருமண நாள் நிச்சயித்த உடனே மானக்கஞ்சார நாயனாருக்கு தெரிவித்திருப்பார்கள், மானக்கஞ்சாரருக்கு தெரிவித்திருப்பார்கள். அவருடனே அந்த இல்லத்தை மன இல்லமாக மாற்றுகிறார், அலங்கரிக்கிறார். அந்த செய்தி சொல்லப்படுகிறது இந்த 19வது பாடல்ல. மங்களமாம் செயல் விரும்பி, மங்களம் என்றால் நன்மை. நான் முன்னாடியே சொன்னேன். திருமணம் என்னும் அந்த நல்ல செயலை மிகச் சிறப்பாக செய்ய விரும்பி மகள் பயந்த வள்ளலார், மகளை பெற்றெடுத்த, பயந்த என்றால் பெற்ற என்பது பொருள். மகளை பெற்ற, மகள் பயந்த வள்ளலார். இவர் மகள் பயந்த மகட்பயந்தன் ஆகுவதீங்களா? அப்போ அதுக்கெல்லாம் விதி இருக்குன்னு. மகள் அதாவது லாளா வேற்றுமையில் சாடாவும் என்று வரும். மகளை பயந்தது வேற்றுமை தொடர். அதுல அந்த இட்டாக மாறும். கள்குடம் கட்குடம் ஆகுதுங்களா? கள்குடம் கட்குடம், முள்புதர் முப்புதர். அது போல இங்கேயும் மண் பானை மட்பானை நாம் அது நகரையிற்று. இங்க நகரையில மகள் பயந்த என்றால் மகட்பயந்த, மகளை பெற்ற. இரண்டாவது வேற்றுமை துவைது. மகளை பெற்ற வள்ளலார். மானக்கஞ்சாரம் சொல்லாம வள்ளலாருங்கிறார். ஏன்னா அந்த அந்த பெண் இவருடைய வள்ளன்மைக்கு ஒரு நல்ல துணையாக இருக்க போகிறாள். திருமண நாளன்றே அந்த பெண்ணினுடைய கூந்தலை அறிந்து மிகப்பெரிய வள்ளலாக திகழ இருக்கிறார் நம்முடைய மானக்கஞ்சாரர். அதனாலதான் மங்களமாம் செயல் விரும்பி அந்த நன்மை தருகிற திருமணம் என்னும் செயலை மிகச் சிறப்பாக செய்ய விரும்பி மகள் பயந்த வள்ளலார், மகளை பெற்றவனாகிய மானக்கஞ்சாரர். வள்ளல்லாம் உங்களுக்கு தெரியும், பயன்கிறதாமல் கொடுப்பவார்கள். இளன் என்னும் எவ்வம் உரையாம ஈதல் குழந்தையான் கண்ணே உள என்று சொல்வது போல வள்ளன்மை என்பது பயன்கிறதாமல் கொடுப்பது, ஒருவரிடம் பெற்று சென்றதற்கு பிறகு மீண்டும் ஒருவரிடம் சென்று கேளாத அளவுக்கு கொடுப்பது என்றெல்லாம் அந்த வள்ளன்மைக்கு ரொம்ப பொருள் உண்டு. கைமாறு கருதாது கொடுத்தல். அதுபோல இங்கேயும் மகள் பயந்த வள்ளலாராகிய அந்த மானக்கஞ்சாரர் தம் குலம் நீள் சுற்றம் எல்லாம் தயங்கு பெறும் களி சிறப்ப. உடனே உறவினர்கள், அடியார்கள் எல்லாரையும் அழைக்கிறார். அதாங்க மிக இன்றிமையாது. நல்ல ஒரு மகிழ்ச்சியான செயல் நடைபெற இருக்கிறது. உடனே என்ன செய்கிறார்? தம் குலம் நீள் சுற்றம் என்று 2 வகையாக உறவினர்கள் அழைக்கிறார். தம் குல சுற்றம் நீள் சுற்றம் என்று நாம் 2 பேரையும் பிரித்துக் கொள்ள வேண்டும். தம் குல சுற்றம் என்பது உறவினர்கள், தம் குலத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள். நீள் சுற்றம் என்பது தொன்று தொட்டு அடியாராக இருந்து இவரோடு சிவனடி மித்திரத்தில் இயைந்து வருகிற சிவனடியார்கள், அவர்களையும் அழைக்கிறார். அதுதான் இங்கே மங்களமாம் செயல் விரும்பி மகள் பயந்த வள்ளலார் தம் குலம் நீள் சுற்றம் எலாம், தம் குல சுற்றம் நீள் சுற்றம் எலாம் எல்லோரும் தயங்கு பெறும் களி சிறப்ப விளங்கி
மிக பெரும் மகிழ்ச்சியை அடைய. அப்போ மானக்கஞ்சாரனாருடைய இல்லத்தில் மனம் நடக்க போகிறது, அந்த மங்களமாம் செயல் நடக்க இருக்கிறதுனாலே அவருடைய உறவினர்கள் எல்லாரையும் வரவழைக்கிறார், அடியார் பெருமக்கள் எல்லாரையும் வரவழைக்கிறார். ஏனென்றால் அவர் சிவனுடைய இந்த மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்தவர். நமக்கு நன்றாக தெரியும், அவருடைய இயல்பெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அதனாலே சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் என்பது ஒரு அருமையான குறள். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம் தான் பெற்றத்தால் பெற்ற பயன். செல்வம் பெற்றதனுடைய பயன் என்ன என்றால், சுற்றத்தவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும்படியாக வாழ வேண்டும். அந்த உங்கிலிய கலையுடைய இலக்கில பார்த்தோம், அவர்கள் அவருடைய மனைவி மக்கள் எப்படியெல்லாம் பட்டி கிடந்தார்களோ அதை போல சுற்றத்தார்களும் அந்த 2 நாட்கள் உண்ணாமல் இருந்தார்கள் என்றாலும் பார்க்கணும். செல்வம் அந்த காலத்துல மட்டும் இல்ல, வறுமை விட்ட காலத்திலும் அந்த சுற்றத்தவர்கள் பிரிய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான சுற்றத்தவர்கள். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம் தான் பெற்றத்தால் பெற்ற பயன். பெற்றத்தால் என்பது எதையை நோக்கி வலித்தது, இரட்டித்தது. பெற்றதால் என்பதுதான் பொருள். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம் தான் பெற்றதால் என்றிருக்க வேண்டும். பெற்றத்தால் பெற்ற பயன். செல்வம் பெற்றதனாலே பெற்ற பயன் என்ன என்றால், சுற்றத்தவர்கள் சூழ்ந்து கொள்ளும்படியாக வாழ வேண்டும். அதுபோல இவர் என்ன பண்ணுகிறார், 2 வகையான சுற்றம். ஒன்று தம் குல சுற்றம், இன்னொன்று நீண்டு தொடர்ந்து வருகிற அடியார் சுற்றம் ஆகியவர்களோடு தயங்கு பெறும் களி சிறப்ப. தயங்குதல்லாம் விளங்குதல், மிக்க மகிழ்ச்சியை எல்லோரும் கொள்ள. திருமணம் நடைபெற இருக்கிறது, மங்கள செயல் நடைபெற இருக்கிறது. அந்த மங்கள செயலை மானக்கஞ்சாரோடு சேர்ந்து நடத்தி அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள குலச்சுற்றமும் நீள் சுற்றமும் ஆகியவர்களெல்லாம் மிகப்பெரிய விளக்கத்தோடு மகிழ்ச்சியாக விளங்க, பொங்கியவன் முளைப்பெய்து. உடனே முளைப்பாலிகை தெரியும் உங்களுக்கு எல்லாருடைய. நாம் பார்த்த அந்த நம்பியாருடைய திருமணம், ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணம் முதலான எல்லா திருமண சடங்குகளிலேயும் முதல்ல வெண்முளை பாலிகை தெரியும். நவதானியங்களை பாலிகைகள் எழுதுவார்கள். அது இந்த மண் பாலிகைகளாக, மண்வெட்டிகளாக இப்பொழுது இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே மானக்கஞ்சாரர் மிக பெரும் செல்வந்தர். எனவே எல்லாவற்றும் பொன்கலத்திலே எடுகிறார். அதான் இங்கே பொங்கிய வெண்முளை பெய்து, வெண்முளை முளைப்பாலிகைகள் திருமண தலங்களை 7 நாளைக்கு முன்னாடி செய்வது. அந்த முளைப்பாலிகை முளைக்க வைப்பது, பந்தல்கால் நடுவது, இவையெல்லாம் 7 நாட்களுக்கு முன்னாலே செய்ய வேண்டிய திருமண சடங்குகள். அதெல்லாம் இப்பெல்லாம் போயிடுச்சுங்க. எங்கேயோ நடைபெறுகிற திருமண மண்டபங்களில் நடைபெறுகிறது. அது எங்கேயோ நடக்குது. எல்லாம் உடனுக்குடன் ஒரு பந்தல்களால் நாடுவது, உடனுக்குடன் அரசாணைக்கால் என்று சொல்லுவார்கள். அரசனுடைய ஆணையை பெற்று அந்த திருமணம் நடைபெற்றிருக்கிற அந்த காலத்துல. அதனாலதான் அரசாணைக்கால் என்று பெயர். அது அரசாணிங்கிறாங்க. எல்லாம் சிதைந்து போய் வெறும் சம்பிரதாயமாக மாறிவிட்டன. அதுபோல இங்கே பொங்கியவன் முளை பெய்து, முளைப்பாலிகை பெய்து, புலங்கலங்கள் இடைநெருங்க. புலம் கலங்கள் என்றால் பொன்னால் ஆகிய கலங்கள், பொன்னால் ஆகிய பாத்திரங்கள். மண் பாத்திரங்கள் இல்லை, பொன் பாத்திரங்களிலே எல்லாம் நெருங்கி வளர்க்கிறார்கள். 7 நாட்களுக்கு முன்னாடி புலங்கலங்களிலே பொங்கியவன் முளை பெய்து, முளைப்பாலிகைக்கான அந்த நவதானியங்களை போடுவார்கள். முளைப்பாலிகை பெய்து கொங்கு அலர் தன் பொழில் மூதூர். கொங்கு அலர் தன் பொழில் என்றால் தேன் ஒழுகுகிற, குளிர்ந்த மலர்கள் மலர்ந்திருக்கிற, சோலைகள் நிறைந்த பழமையான மூதூர் என்பது பொருள். கொங்கு அலர் தன் பொழில் மூதூர். மூதூர் முதுமையான ஊர், ஆனந்த தாண்டவபுரம், கஞ்சாவூர் மிக தொன்மையான ஊர். நாம் பார்த்திருக்கிறோம். பெருமான் கங்கை ஆற்றை சடாமுடியிலே கொண்டிருக்கிற பெருமான் மிக விரும்பியது. நூலாறு நன்குணர்ந்தோர் தான் பாடும் நோன்மையது என்றெல்லாம் அந்த ஊரினுடைய தொன்மையை பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கொங்கு அலர் தன் பொழில் மூதூர். மூதூர் பொழில் மூதூர், சோலைகள் சூழ்ந்த மூதூர். நம்ம அதன் முன்னாடியும் பார்த்திருக்கிறோம். வயல்கள் சார்ந்த பகுதியில் இருக்கிற சோலைகளிலேயும் எப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் விளைந்தன. வயல்களிலே விளைந்திருக்கிற உயர்ந்த நெற்கதிர்கள்
வாக்கு மரத்தினுடைய குறைகளை போய் உறிஞ்சுகின்றன என்பதெல்லாம் பார்த்திருக்கோம். அதே போல மகளிர் களைகளை பறித்தெறிகிற பொழுது தப்பி படைத்த சங்கை நீர் பூக்கள் உண்ணீர்மை புணர்ச்சியினாலே கண் சிவந்து நோக்குகின்றன செய்திகளை எல்லாம் முன்னாடி பார்த்திருக்கிறோம். அதுபோல இங்கே கொங்கலர் தன் பொழில், குளிர்ச்சியான பொழில். கொங்கு என்றால் தேன், தேன் மனம் கமழ்கின்ற, அதனாலே மலர்கின்ற, தேன் மனம் கமழ்கிற வகையில் மலர்கின்ற பூக்கள் நிறைந்த பொழில்கள் நிறைந்த அந்த முதுமையான ஊரில், ஊர் முழுவதுமே வதுவை முகம் கோடித்தார். வதுவை என்றால் திருமணம் என்பதுதான் பொருள். வதுவை முகம் என்றால் திருமணத்திற்காக அந்த ஊரை, கோடித்தார் என்றால் அலங்கரித்தார்கள். ஊர் முழுவதுமே அலங்கரிக்கிறார்கள். தஞ்சாவூர் என்னும் அந்த திருத்தலமே என்றால் மிக பெரும் செல்வந்தர், அக்குலப்பதி தலைவர் என்றெல்லாம் பார்த்துக்கோம். வேளாண்குடி தலைவர், அரச சேனாபதி, இப்படி பன்முக சிறப்புகள் உடமையினாலே மிக பெரும் செல்வந்தராக விளங்குவதனாலே அவர் என்ன செய்கிறார், அந்த ஊரையே வதுவை முகம் கோடித்தார். வதுவை என்றால் திருமணம், திருமணம் கொள்ளுகிற வகையில் அந்த ஊர் அலங்கரிக்கப்பட்டது. அவருடைய இல்லம் அலங்கரிக்கப்பட்டது, வீதி அலங்கரிக்கப்பட்டது, ஊர் அலங்கரிக்கப்பட்டது என்றெல்லாம் நாம் கொள்ளலாம். அதான் மங்களமாம் செயல் விரும்பி மகள் பயந்த வள்ளலார். மகளை பெற்று அந்த மகளின் கூந்தலை வதுவையினால் ஒருவர்க்கீந்த தன்மையினாலே வள்ளன்மை பெற்றவராக விளங்குகிறார். அந்த வள்ளலாராகிய மானக்கஞ்சாரர் தம் குலம் நீள் சுற்றம் எல்லாம், தம் குல சுத்தம் நீள் சுத்தம் ஆகிய 2 வகை உறவினர்களையும் மிக்க மகிழ்ச்சி பெருங்க விளங்க செய்ய தயங்குதல் விளங்குதல். அந்த சுற்றத்தினர்களும் மகிழ்ச்சியோடு இந்த திருமண செயலை செய்கிறார்கள். அடியார்களும் அந்த திருமண செயலுக்கு உடன் கொண்டாடுகிறார்கள். அவ்வாறு களி சிறப்ப